வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். திருக்குறள் கதை களஞ்சியம்ன்ற புத்தகத்தில் குறள் 748 முற்று ஆற்றி முற்றி எவரையும் பற்று ஆற்றி பற்றியார் வெல்வது அரண். பொருள்: முற்றுகையிட்டு சூழ்ந்து கொண்டவர்களையும் உள்ளிருந்தோர் தாம் நின்ற இடத்தை விட்டு பெயராமல் நின்று வெற்றி கொள்வதே அரணாகும். குறள் 748க்குரிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுமாற்றம். ஒரு பள்ளியில் மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. அப்போ அந்த ஆசிரியர், பள்ளியோட ஆசிரியர் தாமரை அப்படின்ற ஒரு மாணவனை பெரிதும் ஊக்குவிக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டே இந்த தென்றல் அப்படின்ற மாணவன் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தென்றல்ன்ற மாணவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா அவன் தான் வகுப்புலேயே முதல் மதிப்பெண். தன் நண்பன் மூர்த்தியிடம் போய் அவன் என்ன பண்ணுறான், அந்த தென்றல் நண்பா இந்த மாதிரி ஆசிரியர் என்ன புகழவே இல்லை, அந்த தாமரை தான் ஆசிரியருக்கு தத்து பிள்ளை ஆயிட்டானா, அவனையே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரே அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மூர்த்தி அவன்கிட்ட சொல்கிறான், தென்றல் நீ இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது, நீ இந்த இடத்துல தடுமாற ஆரம்பிக்கிற, நீ என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த தென்றல், ஆமாண்டா, இந்த தடுமாற்றம் உன்னை படுகுழியில் வீழ்த்திவிடும், சுதாரித்து எழுந்துரு என்றான் மூர்த்தி. தென்றல் யோசித்தான். தன் தவற்றையும் உணர்ந்தான். தடுமாற்றத்தை தவிர்த்தான். முன்பு போலவே படிக்க ஆரம்பித்தான். ஆசிரியரோ தாமரையை தொடர்ந்து ஊக்குவித்து வந்தார். தேர்வு வந்தது. தென்றல் எப்போதும் போல் முதல் மாணவன் வந்துவிட்டான். தன் நண்பன் மூர்த்திக்கு நன்றி சொல்லினான். மூர்த்தி கூறினான், நீ நிரூபிப்பனி எனக்கு தெரியும் என்றான். ஏன் அந்த ஆசிரியர் தாமரையை பெரிதும் பாராட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை சரியாக படிக்கலை, அவனை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆசிரியர் அந்த மாணவன் தாமரையை பாராட்டுறாங்க. ஆனால் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்ட தென்றல் இப்போ சரியாகிட்டான். இப்போ தாமரையும் நிறைய மதிப்பெண்கள் எடுக்க ஆரம்பித்துட்டான். வாழ்க வளமுடன். நன்றி.